ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி மல்டி கிரியேட்டிவிட்டி தமிழ். இந்த வீடியோவில் ஜுவல் ஷாப்பில் கொடுக்கக்கூடிய ஜுவல் பாக்ஸை வச்சு தான் இப்போ நம்ம வந்து ரியூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீளமான ஜுவல் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் என்ன வைக்க போகிறேன்னா, நம்மளுடைய குழந்தைகளுடைய பாசியெலாம் அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் அதில் வந்து 2 பாசி வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை பாசி தேவைப்படுதோ அத்தனை பாசி நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படுறப்ப எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பாசியெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு போட்டு வச்சிடாம இந்த மாதிரி சேஃப்டியாக வைக்கும் போது பாசியெல்லாம் ரொம்ப நாளைக்கு அந்து போகாமல் இருக்கும். டிப் நம்பர் 2க்காக அதே பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாக்ஸில் ஒட்டியிருக்க அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கீழ் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸோட கீழ் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்னை வச்சு நான் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ வரைஞ்சி விட்டதுக்கு மேலேயே நம்ம வந்து கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸோட மேல் மூடியில் வந்து நம்ம இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். டபுள் சைட் டேப்பை வந்து டைல்ஸ்லாம் ஒட்டும் போது நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கிறோம். அதனால் நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்து ஒட்டிக்கோங்க. இப்போ அந்த மேல் இருக்க இப்போ இதை வந்து உங்கள் பாத்ரூமோட டைல்ஸில் வந்து இதை வந்து ஸ்ட்ராங்காக நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுக்கோங்க. அழுத்துனீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறோம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து என்ன வச்சுக்க போகிறோம்னா, நம்மளுடைய ப்ரஷஸ்லாம் வைக்கிற ப்ரஷ் ஹோல்டரை தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 4 ப்ரஷ் வச்சுருக்க மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இன்னும் 2 ப்ரஷ் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி கூட நம்ம வந்து அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ் ஹோல்டர்ஸ் வந்து ஆன்லைனில் கூட கிடைக்கிது. ஆனால் இதை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே ஈஸியாக நம்ம ஜுவல் பாக்ஸை வச்சு ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற போது நம்ம ப்ரஷ்ஷில் வந்து பல்லி பூச்சி அந்த மாதிரி எதுவும் படாமல் இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாக்ஸோட மூடியில் வந்து அந்த ஷாப்போட நேம் இருக்குது. அது வந்து தெரியாதவருக்கு நம்ம மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து தேவைப்பட்டால் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதையும் டபுள் சைட் டேப்பை வச்சு பின்னாடி வச்சு அந்த ஒரு மூடியில் மட்டும் ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்கே தேவைப்படுதோ, நம்ம கிச்சனோட எங்கே தேவைப்படுதோ அங்கே வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியான ஸ்பூன்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, தோடெல்லாம் வாங்கும்போது கொடுக்கக்கூடிய இந்த சின்ன பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம டபுள் சைட் டேப்பை வச்சு இந்த மாதிரி டைல்ஸில் ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் குக்கரோட விசில் தான் வச்சுருக்கேன். விசில்லாம் எங்கேயாவது வச்சு நம்ம கைவாக்கில் எங்கேயாவது வச்சுருவோம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்கனைசர் செஞ்சு வைக்கும்போது நமக்கு எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து நல்லாவே இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போடும்போது நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஜுவல் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டபுள் சைட் டேப்பை வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒட்டி விட்டாச்சு. ஒட்டி விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம என்ன வைக்க போகிறோம்னா, நம்மளுடைய தீப்பெட்டியை தான் வைக்க போகிறோம். நமக்கு எப்போ தீப்பெட்டி தேவைப்படுதோ அப்போ நம்ம எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து இந்த டேப்பை வச்சு இந்த டபுள் சைட் டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மழைக்காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா தீப்பெட்டி வந்து சீக்கிரமாகவே பதத்து போயிடும். இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு நம்ம அதை பாதுகாப்பாக வைக்கும் போது தீப்பெட்டி வந்து சீக்கிரமாகவே பதத்து போகாது. நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பாக்ஸ்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிப்காக இந்த மாதிரி இயரிங் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க அந்த பேப்பரை ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கெட்ச் பென்னை வச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப மார்க் பண்ணிடாதீங்க, குட்டியாகவே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. இதுக்குள்ளே நம்ம என்ன வச்சுக்கிற போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுக்கும் போது ஸ்பூனெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லஞ்ச் பாக்ஸ்குள்ளே பேக்குள்ளே போட்டுருவோம்.
அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டெல்லாம் ஒட்டியிருக்கும். அதை பார்த்திங்கன்னா குழந்தைங்க அப்படியே வாயில் வச்சுருவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே ஸ்பூன் வைக்கும்போது டஸ்ட் எதுவுமே படாது. குழந்தைங்களுக்கு இருக்கறனால மேலே டெக்கரேட் பண்ணி நெக்ஸ்ட் டிப்காக அதே இயரிங் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த இயரிங் பாக்ஸில் மேலே வந்து நம்ம அதே மாதிரி நம்ம பாஸ் ஷேப்பில் கட் பண்ணோம்ல, அதே மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த பாக்ஸே எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து நம்ம வந்து டபுள் சைட் டேப்பை வச்சு ஒட்டி விட்டுக்குருவோம். இப்போ ஒட்டி விட்டாச்சு. உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து இந்த பாக்ஸை வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அந்த நம்ம போட்ட ஹோல் வந்து நமக்கு வந்து மேலே தான் இருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து என்ன வச்சுக்க போகிறோம்னா, நமக்கு பத்தி வைக்கலாம் இடம் இல்லைன்னா, நம்ம இந்த மாதிரி பத்தி ஸ்டாண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸில் வந்து சேஃப்டி பின்னு, சொடக்கு பின்னு, அதுக்கப்புறம் ஹேர் பின்னு இந்த மாதிரி பின்ஸ்லாம் வந்து ஒரு 2, 3 எடுத்து எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பின்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் நம்மளுடைய ஹேண்ட்பேக்கில் வந்து போட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம போட்டு வச்சுக்கும்போது, நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, அதே பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து என்ன போட்டு வச்சுக்கிற போகிறேன்னா, இந்த மாதிரி ஹெட்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தமாக கூட்டி வைக்கும்போது நமக்கு வந்து சிக்காயிரும். இந்த மாதிரி சிக்காகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் வந்து குட்டியாக நல்லா ஃபுல்லாக மடித்து வச்சுட்டு, அந்த பாக்ஸ்குள்ளே வைக்கும்போது நமக்கு வந்து சிக்கு பிடிக்காது. அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிப்காக இந்த மாதிரி வட்டமான பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த வட்டமான பாக்ஸை பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு மூடி இல்லை. ஸோ இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா, என்னட்ட இருக்க இந்த மாதிரி குளுக்கோஸ் டப்பா இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிற போகிறேன். உங்கள்கிட்ட கட்டப்பை ஸ்டிக் இருந்தால் கூட அந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நைட் டப்பா மூடி இருக்குது, அதை மூடியை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நீளமான டப்பாக்கு பின்னாடி நான் அந்த மாதிரி ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த வட்ட டப்பா இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மூடி இருக்குல்ல, இந்த மூடிக்கு மேலே வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த குளுக்கோஸ் டப்பாக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். இந்த டப்பா வந்து ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கும். இப்போ இந்த 15 நிமிஷம் கழித்து இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே செட் ஆகிருச்சு. இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்மளோட இயரிங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா, கொக்கி தோடெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி கொக்கி தோடெல்லாம் தொங்க விட்டுக்கோங்க. என்னோட கொக்கி தோடு இல்லாதனால நான் தொங்க விடலை. கொக்கி தோடெல்லாம் தொங்க விடும்போது அது வந்து விழுகவும் செய்யாது, நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் தோடெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் போட்டு வச்சுக்கோங்க.